ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூக்கீஸ் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இரும்பு தோசைக்கல், அதாவது காஸ்ட் அயர்ன் தோசைக்கல் எப்படி பழகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பொருள் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம தோசைக்கல்லை பழக போகிறோம். அதாவது விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில். கண்டிப்பாக நம்ம கேஸ்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் வேறு எந்த மாதிரி எண்ணெய்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். விளக்கெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போது எண்ணெயும் பெரிய வெங்காயமும் தோசைக்கல்ல 4 பக்கமும் பரவுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். 4 சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் தள்ளி தள்ளி வதக்கிக்கோங்க. அடுப்பை இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வேண்டாம். அப்படியே எல்லா பக்கமும் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இதை இப்போ தனியாக ஒரு பவுலில் எடுத்துடலாம். வெங்காயத்தெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணி வச்சு தோசைக்கல்லை நல்லா தொடச்சிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதை தோசைக்கல்ல 4 பக்கமும் நல்லா பரவலாக தேய்ச்சிக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போவும் அடுப்பு ஸ்லிம்மில் தான் இருக்கணும். இப்போ கல் கொஞ்சம் நல்லா சூடாகிட்டு ரொம்ப நேரம் அடுப்புலையே இருக்கனால அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கல்லை கூல் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி அதையும் துணியில் நல்லா தொடச்சி எடுத்துடுங்க தோசைக்கல்லை. இப்போது தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தோசை நல்லா மொத்தமாக ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு நல்லா எண்ணெயும் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இப்போ தோசையை நல்லா வருது, திருப்பிக்கலாம். இந்த தோசையை சாப்பிட வேணாம், இதை குப்பையில் போட்டுருங்க. திரும்ப அடுத்த தோசை மெல்லிசாக ஊற்றிக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கலாம். தோசை நல்லா இப்போ படலாக வரது பாருங்கள் தானாகவே. இப்போது பொறுமையாக 4 பக்கமும் திருப்பிக்கலாம். இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் வர மாட்டேங்குது, அதில் மெதுவாக பொறுமையாக திருப்பிக்கலாம். தோசை நல்லா முருகலாக சூப்பராக வந்துடுச்சு. இதே மாதிரி 2 தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வந்துடும். திரும்ப வரலைன்னா பெரிய வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி லைட்டாக தோசைக்கல்லில் தேய்ச்சிங்கன்னா சூப்பராக தோசை வந்துடும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக தோசைக்கல் பழகிடும். எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.